டாக்டர்ஸ் நேரம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டி, லிப்போமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கொழுப்பு கட்டி ஏன் வருது, இது எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக வந்து கரைச்சிக்கலாம், இதுக்கு ஆப்ரேஷன் தான் ஒரே தீர்வா அப்படின்னா இதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இதை வந்து ஈஸியாக வீட்டிலே சரி செஞ்சக்கூடிய ஒரு விஷயந்தான். இது கொஞ்சம் பொறுமை தான் முக்கியம். நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு லிப்போமாவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் கொழுப்பு பொருள் நிறைய சாப்பிட்டதுனால இந்த கொழுப்பு கட்டி வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையிலேயே அந்த கொழுப்புக்கும் இந்த கொழுப்புக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து எதனால அந்த கொழுப்பு கட்டி வந்ததுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், அது உள்ளே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் திரும்ப நீங்கள் செஞ்ச தப்பை செய்ய மாட்டீங்க. இந்த கொழுப்பு கட்டி வேற ஒரு இடத்துல வராமல் தடுக்க முடியும். இது தெரியாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ப்ரொசீஜரில் ஆப்ரேஷன் பண்ணாலோ இல்லை இதை விட்டுட்டாலோ இந்த ஒரு கொழுப்பு கட்டி நிறைய இடங்கள்ல வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்ன என்ன பண்ணுறீங்க, இது ஃபஸ்ட்டு எப்படி வருது அப்படின்னா, இது அதிகமாக யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு இல்லை உடல் உழைப்பு வந்து அதிகமாக செலுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கொழுப்பு கட்டி வர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கும் வரும். அதுக்கும் நான் ஏன் காரணம்னு சொல்கிறேன். இவங்க 2 பேருக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஏன் வருதுன்னு சொல்கிறேன். அதாவது நம்மளுடைய தோல் இங்கே இருக்கிற இடத்துல வந்து தோலுக்கு கீழே, உங்களுடைய மேலே ஸ்கின்னுக்கு கீழே ஒரு லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் லேயர், ஒரு கொழுப்பு படிமம் இருக்கும். அது பேர் வந்து சப்குட்டேனியஸ் ஃபேட் லேயர்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளாட் லேயர் எதுக்கு அப்படி இயற்கையாக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதிகமான வெப்பம் வருது. இப்போ வெயில் இருக்கு இல்லையா, அதிகமான வெப்பம் இருக்குது, அதிகமான குளிர். நீங்கள் குளிர் பிரதேசத்துக்குலாம் போனீங்கன்னா குளிர் தாங்க முடியாத இருக்கும். இந்த அதிகமான வெப்பம், அதிகமான குளிர், இதிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக இயற்கையாகவே உருவான லேயர் தான் வந்து இந்த சப்குட்டேனியஸ் ஃபேட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது போயிட்டு ஹெவி வந்து வெயிட்டு தூக்குவாங்க. வெயிட்டை தூக்கிட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க மாட்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்சித்தன்மைன்னு, அதாவது வந்து எலாஸ்டிசிட்டி தன்மைன்னு சொல்லுவோம். இந்த தோல் வந்து இவ்வளோ தான் வந்து விரியும், இவ்வளோ தான் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு இருக்கும் இல்லையா, அதை மீறி ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அந்த எக்ஸ்பேண்டை அதிகமாக்குவார். இன்னும் அதை தாண்டி இன்னும் வந்து அதை விரிவடைய செய்வார். அப்போது இந்த சப்குட்டேனியஸ் லேயரில் ஒரு டேர் மாதிரி ஒரு வந்து அந்த லேயர் வந்து கிழிஞ்சிரும். அந்த லேயர் கிழிஞ்சு மேலும் அந்த கிழிஞ்ச லேயர் வந்து அதிகமாக கூடாதுன்றதுனால இந்த கிழிஞ்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது திரண்டு உருண்டு ஒரு கொழுப்பு மாதிரி வந்து கொழுப்பு கட்டியாக மாறி உங்களுக்கு வந்துடும். ஒரு கட்டி மாதிரி உருண்டையாக மாறி, சின்ன பால் மாதிரி. ஏன் அப்படின்னா அது உடம்பு முழுக்க அந்த லேயர் கிழிஞ்சு போகக்கூடாது அப்படின்றதுக்காக, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அங்கேயே வந்து உருண்டு, அதை ஸ்டாப் பண்ணுறது அது உருண்டு நின்றுடும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெளியிலேருந்து பார்த்துட்டு இது கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து இப்போ காஸ்மெட்டாலஜி டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, சில பேருக்கு வந்து நெத்தியில் இந்த இடத்துல வந்துடும், இல்லை கழுத்துக்கிட்ட இங்கே வந்துடும், இல்லை வந்து கண்ணுக்கிட்ட இங்கே வந்துடும். அந்த மாதிரி சமயத்தில் அது வெளியே பார்க்க அந்த தோற்றம் வந்து தனக்கு வந்து ரொம்ப ஒரு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுன்னு பார்ப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கொழுப்பு கட்டியை வந்து எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருக்குது. அது இல்லாமல் அழகுக்காக போயிட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண இந்த தப்பு தொடர்ச்சியாக உங்கள் உடம்புல ஒரு கொழுப்பு கட்டி என்ன நடக்கும்னா 100 கொழுப்பு கட்டியாக வந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக மாறி வர ஆரம்பிச்சிடும். அங்கங்கே வந்து அது திரண்டு 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 லைனாக வந்து உடம்பு முழுக்க வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். சரிங்க சார், இதை நான் வந்து எப்படி வந்து எப்போ ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு அந்த கொழுப்பு கட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, கழுத்துக்கிட்ட அந்த காதுக்கு பின்பக்கம் கழுத்தில் வந்து ஏதாவது இடத்துல வந்துட்டு சில நரம்புகளை வந்து அழுத்த ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் வலியை வந்து உணர ஆரம்பிப்பாங்க. எல்லா கொழுப்பு கட்டியும் அந்த மாதிரி வேறு பண்ணிடாது. சில கொழுப்பு கட்டிகள் வந்து அது வளர்றதுக்கே ரொம்ப வருஷம் எடுத்துக்கும். இப்போ இவங்களுக்கு ரொம்ப வருஷமாகவும் இருக்கும். சில சமயத்துல சில நரம்பு பகுதியை அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா வலி இருக்கும். எல்லா டாக்டரும் அதை எடுத்தோடனே சர்ஜரி பண்ணலான்னு அட்வைஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி அழுத்தம் ஏற்படும் பொழுது வேறு வழி இல்லாமல் வந்து அந்த கொழுப்பு கட்டி அங்கேருந்து எடுக்க பார்ப்பாங்க. அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த கொழுப்பு கட்டி ஒன்று அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துலையே வளரும், இல்லை அப்படின்னா உடம்பு முழுக்க பக்கத்தில் நிறைய இடத்துல வர ஆரம்பிச்சிடும். சரிங்க சார், அப்போ நான் வந்து இந்த கொழுப்பு கட்டி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, இது வந்து எனக்கு நிறைய இடத்துல இருக்குது, நான் எப்படி தான் பண்ணலாம் அப்படின்னா, இயற்கையான முறையில் வந்து இதுக்கு நிறைய ஹெர்பல் ட்ராப்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மேலே தடவும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப
சீக்கிரமா வந்து அந்த கொழுப்பு கட்டி வந்து கரைய ஆரம்பிச்சுரும். அப்படி இல்ல, நான் வீட்ல வந்து வேற ஏதாவது பொருள வந்து நானே வீட்ல செஞ்சு, இத வந்து மேல தடவணும் சார். தடவுனா அது குறையுமா அப்படின்னா, கண்டிப்பா குறையும். பட் அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து பொறுமை வேணும். சில பேர் என்ட்ட கேட்பாங்க, "சார் இது கொழுப்பு கட்டியா, சாதா கட்டியான்னு தெரியல. அப்ப எந்த கட்டின்னு தெரிஞ்சா தானே அத அத ஏதாவது பண்ண முடியும்" அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, கொழுப்பு கட்டி வந்து வலி இருக்காது. சரிங்களா? மத்த எந்த கட்டினாலும், ஒரு கேன்சர் கட்டியோ, இல்ல வேற ஏதாவது கட்டி அங்க வருது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அத அழுத்துனீங்க அப்படின்னா, ஒரு வலியும், ஒரு திடமான தன்மையும் இருக்கும். இந்த கொழுப்பு கட்டியும் திடமா இருக்கும். ஆனா நீங்க அழுத்துனீங்க அப்படின்னா, அது முன்பக்கமோ, இல்ல பின்பக்கமோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே வந்து மூவ் ஆகும். மூவ் ஆயிட்டு பெயினே இருக்காது. அப்ப நீங்க வந்து அது வந்து ஒரு கொழுப்பு கட்டி தான் அப்படின்னு வந்து முடிவு பண்ண முடியும். சில டவுட் இருந்ததுன்னா, உங்க டாக்டர்ட்ட போய் கேட்டு அத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க அத வந்து கரைக்கலாமா, வேணாமான்னு முடிவு பண்ணணும். சரிங்களா? இப்ப வந்து வீட்ல செஞ்சு, இது எளிய முறையில எப்படி வந்து பண்ணிக்கலாம்னு சொல்றேன். நான் சொல்ற பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. விளக்கெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. விராலி மஞ்சள். இது ஒரு சிட்டிகை, 2 சிட்டிகை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரநெல்லிக்கான்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் வந்து ஒரு துண்டு போதும். அத எடுத்துக்கோங்க. ஒரு துண்டுல பாதி இருந்தா கூட போதும். கொஞ்சம் பெரிய நெறைய இடத்துல இருந்ததுன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க எடுத்துக்கலாம். கருவேப்பில கொஞ்சம் எடுத்துக்கணும். அது கூட சேர்த்து வந்து அன்னாசி பூன்னு சொல்லுவோம். அன்னாசி பூ வந்து நம்ம பிரியாணி அதுக்கெல்லாம் ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பூ ரவுண்டா இருக்கும். ஒரு இது மாரி அன்னாசி பூன்னு சொல்லுவோம். நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். ஸோ இத வாங்கிக்கோங்க. இப்ப இந்த அன்னாசி பூ இது எல்லாமே பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நான் சொன்ன நெல்லிக்காயையும், அந்த கருவேப்பிலையும் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம சொன்ன எல்லாத்தையும் பொடி பண்ணி, எடுத்து பேஸ்ட் மாரி அரைச்சு, இதில விளக்கெண்ணெய் வந்து நீங்க விட்டுறணும். அப்புறம் ஒரு சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, விளக்கெண்ணெய் பண்ணாம, நான் வந்து நல்லெண்ணெய் பண்ணிக்கிறேன், தேங்காய் எண்ணெயில பண்றேன் அப்படின்னுவாங்க. இதுக்கு விளக்கெண்ணெய் மட்டும் தான் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா, நான் சொல்ற டெஸ்ட்ட நீங்களே பண்ணி பாருங்க. சின்னதா செங்கல் மாரி வந்து உடைச்சு ஒரு 3 பீஸ் வச்சுக்கோங்க. அதில தேங்காய் எண்ணெய் ஒரு பக்கம் ஒரு சொட்டு விடுங்க. ஒரு பக்கம் நல்லெண்ணெய் விடுங்க. ஒரு இதில வந்து விளக்கெண்ணெய் விடுங்க. இதில தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, ஊறி கொஞ்சம் தூரம் தான் உள்ள போகும். நல்லெண்ணெய் கொஞ்சம் டீப்பா போகும். விளக்கெண்ணெய் ரொம்ப டீப்ல போயிருக்கும். அது ஊறி, ஊறி, ஊறி. அப்ப விளக்கெண்ணெய் இந்த டீப் லேயர்ல போயி, இது மேல வந்து கரைய ஸ்டார்ட் ஆகும். இது பொறுமையா தான் கரையும். இது கரையுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஹார்டா இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சாஃப்ட்டா மாறும். கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தது அப்படின்னா, அந்த பெரிய சைஸுக்குள்ளேயே அது உடைஞ்சு, உள்ள சின்ன சின்னதா 3ஆ மாறும். 3ஆவோ, 2ஆவோ மாறும் சைஸுக்கு ஏத்த மாதிரி. அப்ப நீங்க வந்து அந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து உள்ளேயே கரைஞ்சிரும் அப்படின்னு வந்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஏன் வந்து இத மத்த மருத்துவத்துல வந்து கரைக்க முடியல அப்படின்னா, இது உள்ள பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, வேக வச்ச முட்டை பார்த்தீங்கன்னா, மேல அந்த வெள்ள கலர் இருக்கும் பார்த்தீங்களா? வெள்ள கரு வந்து தடிமனா இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த மஞ்ச கரு வந்து உள்ள இருக்கும். அது வந்து அவ்வளோ தடிமனா இருக்காது. அத விட மேல இருக்க வேக வச்ச முட்டை வந்து தடிமனா இருக்கும். அழுத்தம்னாலும் அழுத்தம். அதே மாதிரி உள்ள வந்து இது உள்ளுக்குள்ள ஒரு நெய் பொருள் மாரி மஞ்ச கலர்லயும், அத சுத்தி மேல வந்து அந்த கொழுப்பு படலம் இருக்கும். இந்த லேயர கரைச்சா மட்டும் தான் அந்த கொழுப்பு கட்டிய கரைக்க முடியும். அந்த லேயர கரைக்கிற அளவுக்கான மருந்து வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அதனால சர்ஜரி பண்றாங்க. பட் இப்ப நம்ம சொன்ன மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இது மருந்து கிடையாது. நம்ம சொன்ன இந்த கிரீம் மாரி யூஸ் பண்ணக்கூடிய வந்து தடவிட்டு வர வர, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து கரையும். கொஞ்சம் நாள் எடுக்கும். பட் பொறுமையா அத தடவிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது கரைஞ்சு உள்ளேயே வந்து அழுந்து, அது இருக்க இடமே தெரியாம போயிடும். இப்ப நம்ம சொன்ன இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இயற்கையான முறையில, நல்ல முறையில எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.